மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனத்தையும் நாம் செழிப்பு வசனம் அல்லது செய்தியாக புரிந்து கொள்கிறோம். நாம் எதை கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறோம். இந்த வசனம் தேவனுடைய மலை பிரசங்கத்தின் ஒரு பகுதியாகும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6 முதல் 20 வரை, 6ஆம் அதிகாரம் 1 முதல் 33 போன்ற வசனங்கள் அனைத்தும் நமது வாழ்க்கையின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும், எப்படி நம்முடைய இருதயத்தில் நீதியை கொண்டு வர வேண்டும் என்பதை சுருக்கமாக நமக்கு கூறுகின்றன. நாம் எதை தேட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நாம் தேவனையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அப்போது தேவன் நமக்கு தேவையானதை வழங்குகிறார். 6ஆம் அதிகாரத்தில் தேவன் நமக்காக ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆனால் அவை அனைத்தும் சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல. அவை ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் நித்திய வாழ்க்கைக்காகவும் கொடுக்கப்பட்டவை. எனவே நாம் எதை கேட்க வேண்டும், எதை தேட வேண்டும் என்று கேட்கும்போது தேவனுடைய மலை பிரசங்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிற நம்முடைய ஆசைகளும் விருப்பங்களும் அவருடைய வார்த்தைகளுக்கு ஏற்றதாக இருக்கின்றனவா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.